தென்காசி அருகே விவசாய நிலத்தில் புகுந்த காட்டு யானை தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியை ஒட்டியுள்ள நிலப்பரப்பில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மா, தென்னை, வாழையை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் வடகரை எடுத்துள்ள பன்பொழி, திருமலாபுரம், கோட்டைப்பாறை உள்ளிட்ட விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தியுள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அதே மாதிரி இதற்கு முன்னால் அரசு செயல்படுத்தின திட்டங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பிலே கிடக்கு. முன்னாடி அச்சன்புதூர்ல இருந்து புளியரை வரை ஒரு அகல் தோண்டுவதற்காக தோண்டி வச்சிருந்தாங்க. அந்த அகல்கள் அப்படியே அரசால பராமரிக்கப்படாமல் அப்படியே அது மண் விழுந்து குப்பைகள் நிரம்பி அது அப்படியே மூடப்பட்டுருச்சு. அது திருப்பி அரசு அதில் எந்த விதமான கவனமும் செலுத்தாம அதை அப்படியே கிடப்புல போட்டனால அந்த திட்டம் ஒரு கேள்விக்குறியாக ஒரு பேரளவுல தான் இருக்கு. அதனால வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள், யானைகள் அது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ள பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையிலும் குறுநில விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு.